Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. தங்கம் விலை ஒவ்வொரு நாளும் உயர்ந்து புதிய உச்சத்திற்கு போய் வருகிறது. பொதுமக்களால் வாங்கவே முடியாத விலையை நோக்கி தங்கம் சென்று கொண்டிருக்கும் சூழலில் கொஞ்சமாவது தங்கம் விலை குறைய வாய்ப்பிருக்கிறதா என்பதை பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் விளக்கியுள்ளார். தங்கம் விலை உயர காரணத்தை விளக்கியுள்ள அவர் அது எந்த அளவுக்கு குறைய வாய்ப்புள்ளது என்பது குறித்தும் முக்கிய கருத்துக்களை கூறி வருகிறார். இந்த ஆண்டு தொடக்கம் முதலே தங்கம் விலை வரலாறு காணாத வகையில் வேகமாக உயர்ந்து வருகிறது. தங்கம் விலை உயர அமெரிக்க பொருளாதாரம், ட்ரம்ப் கொள்கைகள், புவிசார் அரசியல் என பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. இந்த அளவுக்கு வேகமாக தங்கம் விலை உயர்வதால் அதை பொதுமக்களால் வாங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே 1 கிராம் தங்கம் விலை 10,000 ரூபாயை தாண்டிவிட்ட சூழலில் அதன் பிறகும் கூட தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதனால் தங்கத்தை மிடில் கிளாஸ் மக்களால் கூட வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே தங்கம் விலை தாறுமாறாக உயர என்ன காரணம் என்பதை விளக்கியுள்ள ஆனந்த் சீனிவாசன், இது குறைய கொஞ்சமாவது வாய்ப்பிருக்கிறதா என்பது குறித்தும் சில முக்கிய தகவல்களை கூறியிருக்கிறார். அது தொடர்பாக ஆனந்த் சீனிவாசன் தனது யூடியூப் பக்கத்தில் சர்வதேச சந்தையில் தங்கம் விலை சரிந்த போதிலும் இந்தியாவில் தங்கம் விலை குறையவில்லை. என்ன நடக்கும் என்பது திங்கட்கிழமைதான் தெளிவாக தெரிய வரும். வரும் காலங்களில் இன்னும் கூடுதலாக வட்டி குறைப்பு வரும் என அமெரிக்கா சொல்லிவிட்டதால் சர்வதேச சந்தையிலும் தங்கம் விலை இனி சரியாது என்றே நினைக்கிறேன். பல உலக நாடுகள் டாலரிலிருந்து வெளியே சென்று தங்கத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாகவே தங்கம் விலை பெரிய அளவில் சரியாமல் இருக்கிறது. எனவே தங்கம் விலை இன்னும் 1% விழுந்தால் கூட அது பெரிய அதிர்ஷ்டம்தான். மிக மோசமாக போனால் தங்கம் விலை கிராமுக்கு 9,500 ரூபாய் வரை போகலாம் என நினைக்கிறேன். இது எனது தனிப்பட்ட கணிப்பு. ஆனால் 9,500 ரூபாய்க்கெல்லாம் போகாது என்றே ஒட்டுமொத்த மார்க்கெட்டும் சொல்கிறது. குறிப்பாக சில வல்லுநர்கள் தங்கம் விலை சர்வதேச மார்க்கெட்டில் $4,000 வரை போகலாம் என்கிறார்கள். இதைத்தான் நானும் தங்கம் விலை 15% வரை உயரலாம் என்றேன். ஓரிரு நாட்கள் குறைந்தாலும் கூட பிறகு தங்கம் விலை அதிகரிக்கவே வாய்ப்புகள் அதிகம். இங்கிருந்து $4,000 என்றால் கிட்டத்தட்ட 10% என அர்த்தம். அப்போது இந்தியாவில் 1 கிராம் தங்கம் 11,300 ரூபாயாக இருக்கும். இப்போதைக்கு ட்ரெண்டை பார்த்தால் அப்படித்தான் இருக்கிறது. தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு என கூறியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன். அதாவது புவிசார் அரசியல் மற்றும் உலக நாடுகளின் நிலைப்பாடு காரணமாக தங்கம் விலை குறைய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படியே குறைந்தாலும் 9,500 ரூபாய்க்கு கீழ் போகாது என்கிறார். அதே நேரம் தங்கம் விலை இந்த விலையிலிருந்து மேலும் அதிகரிக்கவே வாய்ப்புகள் அதிகம் என்பதே அவருடைய கருத்தாக இருக்கிறது. சென்னை நகரில் இன்று 1 கிராம் 24 கேரட் தங்கம் விலை 11,226 ரூபாயாக உள்ளது. இதேபோல 1 கிராம் 22 கேரட் தங்கம் விலை 10,290 ரூபாயாகவும் 1 கிராம் 18 கேரட் தங்கம் விலை 8,520 ரூபாயாகவும் உள்ளது. Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.